பருத்தி பால் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பருத்தி விதை வாங்கி முந்தின நாள் நைட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணி 8 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் செய்கிறேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஊற வச்ச பருத்தி விதையை வந்து அடுத்த நாள் காலையில் நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அந்த பாலை வந்து திரும்பவும் வடிகட்டி இருக்கணும். ஸோ வடிகட்டாமல் அப்படியே வந்து பாத்திரத்தில் வந்து ஊற்றியாச்சு. அதனால் அந்த சக்கையோடு சேர்த்து ஊற்றுனால கலர் அப்படி இருக்குது. 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அதையுமே மிக்ஸி ஜாரில் மாவு மாதிரியே அரைச்சி அதையுமே ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ கிளறி விட்டா நல்லா திக்கான கன்சிஸ்டன்ட்ல வரும். இப்போ வாசனைக்கு ஏலக்காவும் சுக்கும் நம்ம தட்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெள்ளை பாகு வந்து காய்ச்சி வச்சுருந்தேன், அதையுமே ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் வந்து ஊற்றிக்கோங்க. நான் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என்னோட ஸ்டைலில் பருத்தி பால் ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.